செல்ல வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.6ல் 3வது கணக்கு sin 12 டிகிரி இன்ட்டு sin 48 டிகிரி இன்ட்டு sin 54 டிகிரி = 1/8 என நிறுவுக. இப்போ எனக்கு sin 12 டிகிரி மதிப்பு எடுத்துக்காட்டு கணக்கை நான் கண்டுபிடிக்கிறேன். 48 டிகிரி கண்டுபிடிக்கலாம். நான் sin 54 டிகிரியின் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். sin 54 டிகிரி மதிப்பு √5 + 1/4. இதுதான் யாருக்கு வரும்? cos 36 டிகிரிக்கும் வரும். ஓகேவா? எப்படி இது sin 54 டிகிரியும் cos 36 டிகிரியும் எப்படி சமமாக வருதுன்னா, sin 90 - θ = cos θ, cos 90 - θ = sin θ. எப்படி மகனா 90க்கு கீழே சைனுடைய இதுன்னா 90க்கு கீழே கழிக்கும் போது 90ம் 270 வந்துச்சுன்னா மாறும். எது மாறும்? சைன் காசாக மாறும், காசு சைனாக மாறும். ஓகேவா? இங்கே 90 டிகிரியும் 270 டிகிரியும் வச்சு எழுதும்போது மாறும். அதே 360 டிகிரியும் 180 டிகிரி வச்சு எழுதும்போது மாறாது. குறிகள் மாறும். காஸ் ஆஃப் போட்டிங்கன்னா காசு தான் வரும், சைன் ஆஃப் போட்டிங்கன்னா சைன் தான் வரும். இப்போ 90 - θன்னா 90க்கு குறைவானது இந்த கால் பகுதி முதல் கால் பகுதியில் வரும். அப்போ இதில் காஸ் θவும் ப்ளஸ் வரும், சைன் θவும் ப்ளஸ் வரும். அதாவது எக்ஸ் அச்சும் ப்ளஸ்ஸு, ஒய் அச்சும் ப்ளஸில் வரும். ஓகே சாமி? கிடைமட்டமாக இருக்கிறது தான் எக்ஸ் அச்சு, அதாவது காஸ் θ. செங்குத்தாக இருக்கிறது ஒய் அச்சு. சரிப்பா. இப்போ 90லேருந்து 54 கழிச்சா 36 கிடைக்கும். 90லேருந்து 36 கழிச்சா 54 கிடைக்கும். ஸோ எடுத்துக்காட்டில் இதனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சதுனால போட்டோம். ஓகே. அப்போ மீதி என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, sin A இன்ட்டு sin B மாறி இருக்கா? அது ஏவும் பியும் வந்திருக்கு. இது சேமாக வந்திருக்கு. காஸ் ஏ காஸ் பின்னு வந்தாலும் sin இன்ட்டு sin A இன்ட்டு sin பின்னு வந்தாலும் மாறாது. மாறாமல் வந்துச்சுன்னா காசு, மாறி வந்தால் சைன். ஓகேவா? அப்போ 1/2 இன்ட்டு சைன் வந்ததுனால கழிக்க போகிறோம். அது கழித்தல் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். காஸ் ஆஃப் A - B மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் A + B. ஓகே சாமி? இப்போ இதை திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். இது A, இது B. B - A கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா காஸ் ஆஃப் ஒரு வேளை மைனஸ் வந்துச்சுன்னா காஸ் ஆஃப் -θ = ப்ளஸ் காஸ் θ தான். அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? ஆஃப் இன்ட்டு காஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கழித்து போடுங்க. ஏன்னா மைனஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு கழித்து போடணும். 48லேருந்து 12 கழிக்கிறேன். பிலேருந்து 7 கழிச்சாலும் சரி, ஏலேருந்து பியை கழிச்சாலும் எப்போ காசு வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க. 48லேருந்து 12 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாமி கிடைக்கும் நமக்கு. என்ன போடுங்க? 48 - 12 மைனஸ் 1/2 பொதுவானது மைனஸ் காஸ் ஆஃப் 12 + 48 48 + 12. இது இன்ட்டில் இருக்கிறதுனால இதை ஏவும் வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லையா? இன்ட்டு sin 54 டிகிரி = 1/2 இன்ட்டு காஸ் 36 கழிச்சா மைனஸ் காஸ் 60 டிகிரி இன்ட்டு sin 54 டிகிரி 1/2 இன்ட்டு காஸ் 36னுடைய மதிப்பும் sin 54 மதிப்புனாது √5 + 1/4 மைனஸ் காஸ் 60 டிகிரியின் மதிப்பு நமக்கு தெரியும் ஏற்கனவே 1/2 இன்ட்டு sin 54 டிகிரியின் மதிப்பு அதே தான். இது ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட் தான் முடிக்கணும் சாமி. நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ பகுதிகளை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது. 2னுடைய மடங்கு தான் 4. அப்போ 2ங்கிற இடத்துல 4 வர வைக்கணும்னா 2ஆல் பெருக்கணும். பகுதியை 2ஆல் பெருக்கினால் தொகுதியையும் 2ஆல் பெருக்கணும். இப்போ √5 + 1 மைனஸ் 2 2 பை எத்தனை முறை 4 வந்தாலும் ஒரே முறை போடுங்க இன்ட்டு √5 + 1/4 ஈக்குவல் டு போட்டுங்க. ஈக்குவல் டு போட்டுறாங்க சாமி. ஓகே, இங்கே ஈக்குவல் டு நான் அப்படி தொடர்ந்து போட்டே போகிறேன். 1/2 இன்ட்டு ஒத்த உறுப்புகள் பாருங்கள். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணத்தை சின்ன எண்ணெய் கழிச்சா பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் √5 -1 வருமா /4 இன்ட்டு √5 + 1/4 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இங்கே பாரு சாமி, இந்த நேரம் பெருக்க போகிறோம். A - B இன்ட்டு A + B மாறமிச்சுன்னா அது A² - B². அப்போ √5² சாமி வெறும் 5ன்னு வருமா? 5லேருந்து 1² 1 தான். 5லேருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 4 4/4 இன்ட்டு தோ ஒரு 4 இருக்குது. ஸோ 1/4ன்னு போட்டுக்கலாம். இந்த நாள் கேன்சல் ஆகிடும். 1 1 1/8. ஓகே.